ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் 12 வரிசை வாய்ப்பாடு, அதாவது ஆ டு அவ் வரைக்குமான வரிசை வாய்ப்பாடு ஒரே வீடியோவில் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ போதும் உங்கள் கிட்ஸுக்கு உயிர்மை எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அண்ட் உயிர்மை எழுத்துக்களோட சவுண்டை சொல்லி கொடுக்கறதுக்கு. வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த லேர்னிங் வித் ஆ வரிசை. உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுது? ஒரு மெய்யெழுத்து கூட ஒரு உயிரெழுத்து சேரும்போது உயிர்மெய் எழுத்து உருவாகுது. அதாவது இப்போ இக் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து கூட ஆங்கிற உயிரெழுத்து சேரும்போது இங்க உருவாகிற எழுத்துக்கு பேரு தான் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்கு. அந்த 18 மெய்யெழுத்துல இப்போ ஆ வரிசை ஆ, ஒவ்வொரு மெய்யெழுத்து கூடயும் ஆ சேரும்போது நம்மளுக்கு உயிர்மை எழுத்துக்கள் பிறக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இக்கு கூட அ சேரும்போது அந்த இக் அப்படிங்கிற லெட்டர் மேல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அந்த புள்ளி மறைஞ்சிட்டு பிறக்கிற எழுத்து க. இச்சு கூட ஆ சேரும்போது ச, இஞ்சு கூட ஆ சேரும்போது ஞ, இட்டு கூட ஆ சேரும்போது ட அப்படிங்கிற உயிர்மை எழுத்து உருவாகும். இன் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஆங்கிற உயிரெழுத்து சேரும்போது ந அப்படிங்கிற உயிர்மை எழுத்து உருவாகும். ஸோ இத்து கூட ஆ சேரும்போது த, இந்து கூட ஆ சேரும்போது ந, இப்பு கூட ஆ சேரும்போது ப, இம்மு கூட ஆ சேரும்போது ம, இ கூட ஆ சேரும்போது ய, இர் கூட ஆ சேரும்போது ர, இல் கூட ஆ சேரும்போது ல, இவ் கூட்டல் ஆ வ, இல் கூட்டல் ஆ ல, இல் கூட்டல் ஆ ல, இர் கூட்டல் அ ர, இன் கூட்டல் அ ந. நெக்ஸ்ட் ஆ வரிசை பார்ப்போமா? ஸோ இப்போ மெய்யெழுத்து கூட ஒரு உயிரெழுத்தான ஆ சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மெய்யெழுத்து இருக்குல்ல, மெய்யெழுத்து மேல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அந்த புள்ளி மறைஞ்சிட்டு எழுத்து பக்கத்துல ஒரு தொணக்கால் அமர்ந்துக்கும். இந்த மெய்யெழுத்து கூட இந்த உயிரெழுத்து சேரும்போது இங்க என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கா அப்படிங்கிற உயிர்மை எழுத்துக்கள் உருவாகும். ஸோ இங்கு கூட்டல் ஆ சேரும்போது நா, இச்சு கூட்டல் ஆ சேரும்போது சா, இஞ்சு கூட்டல் ஆ ஞா, இட்டு கூட்டல் ஆ டா, இன்னு கூட்டல் ஆ நா, இத்து கூட்டல் ஆ தா, இந்து கூட்டல் ஆ நா, இப்பு கூட்டல் ஆ பா, இம்மு கூட்டல் ஆ மா, ஈ கூட்டல் ஆ யா, இர் கூட்டல் ஆ ரா, இல் கூட்டல் ஆ லா, இவ் கூட்டல் ஆ வா, இல் கூட்டல் ஆ லா, இல் கூட்டல் ஆ லா, இர் கூட்டல் ஆ ரா, இன் கூட்டல் ஆ நா. நெக்ஸ்ட் ஈ வரிசை பார்க்கலாமா? ஸோ இப்போ உயிரெழுத்துல 3வது எழுத்தான ஈ மெய்யெழுத்து கூட சேரும்போது என்ன நடக்கும்னா, அந்த இக் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து பாருங்க, அந்த மெய்யெழுத்து மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு அந்த எழுத்து மேல ஒரு கொக்கி அட்டாச் ஆயிக்கும். எப்படின்னு பார்ப்போமா? இக்கு கூட்டல் ஈ சேரும்போது நம்மளுக்கு இங்க என்ன உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி. இங்கு கூட்டல் நீ, இச்சு கூட்டல் சி, இஞ்சி கூட்டல் நீ, இட்டு கூட்டல் டி, இன்னு கூட்டல் நீ, இத்து கூட்டல் தி, இந்து கூட்டல் நீ, இப்பு கூட்டல் பி, இம்மு கூட்டல் மீ, ஈ கூட்டல் ஈ, இர் கூட்டல் ரீ, இல் கூட்டல் லீ, இவ் கூட்டல் வி, இல் கூட்டல் லீ, இல் கூட்டல் லீ, இர் கூட்டல் ரீ, இன் கூட்டல் நீ. ஈ வரிசை பார்ப்போம். இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஈங்கிற உயிரெழுத்து சேரும்போது அந்த இக்கு மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு மேல ஒரு சுழிக்கொக்கி அமர்ந்துக்கும், கீ. இங் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து நம்மளுக்கு சேரும்போது நீ. இப்போ இச்சு கூட்டல் சி, இஞ்சு கூட்டல் நீ, இட்டு கூட்டல் டி, இன் கூட்டல் நீ, இத்து கூட்டல் தி, இந்து கூட்டல் நீ,
இப்பு கூட்டல் இ பீ, இம் கூட்டல் இ மீ, ஈ கூட்டல் இ ஈ, இரு கூட்டல் இ ரீ, இல் கூட்டல் இ லீ, இவ் கூட்டல் இ வி, இல் கூட்டல் இ லீ, இல் கூட்டல் இ லீ, இர் கூட்டல் இ ரீ, இன் கூட்டல் இ நீ. ஊவரிசை பார்க்கலாமா? இந்த மெய்யெழுத்து கூட ஊங்கிற உயிரெழுத்து சேரும்போது இந்த எழுத்து கூட ஒரு சில குறியீடுகள் வந்து அட்டாச் ஆயிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குறியீடு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கர்வ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விழுதுன்னு இதை சொல்லுவாங்க, ஏரியல் ரூட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருக்கை, இது சீட்டு. அதாவது இந்த மெய்யெழுத்துல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த மூணுல இருக்க ஏதாவது ஒரு குறியீடு அந்த எழுத்தோட போய் உட்கார்ந்துக்கும். சோ இப்போ எந்த மெய்யெழுத்து கூட உயிரெழுத்தான ஊ சேரும் போது எந்த குறியீடு வந்து உட்காருது, என்ன மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா இக்குங்கிற மெய்யெழுத்து கூட இந்த ஊங்கிற உயிரெழுத்து சேரும் போது இங்க நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ளி மறைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த எழுத்து கூட இந்த சுற்று போய் சேர்ந்துக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற எழுத்து கு. இங்குங்கிற மெய்யெழுத்து கூட இந்த ஊ பே சேரும் போது நம்மளுக்கு நூங்கிறப்போ என்ன ஆகும்னா இதுல கூட இந்த எழுத்து புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்து கூட இந்த விழுது போய் அட்டாச் ஆயிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க இச்சு கூட்டல் ஊ. ஸோ இச்சு கூட இந்த உயிரெழுத்தான ஊ சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சு. இது கூட போய் விழுது சேர்ந்துக்கும். இந்த இஞ்சுக்குள்ள இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இங்க இந்த இருக்கை சுழி வந்துட்டு போய் சேர்ந்துக்கும். பாருங்க இட்டு கூட ஊ சேரும் போது என்ன ஆகும்னா டூ. அதாவது இதுல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த கர்வ் சுற்று வந்து சேர்ந்துக்குச்சு. சோ நெக்ஸ்ட் இன் கூட்டல் ஊ வரும்போது நூ. இந்த இருக்கை வந்து அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இத்து கூட்டல் ஊ தூ. சோ இந்த கூட்டல் ஊ வரும்போது நோ. அகைன் இருக்கை சேர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்பு கூட்டல் ஊ பூ, விழுது வந்திருக்கு. இம் கூட்டல் ஊ மூ, அதாவது இந்த கர்வ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஈ கூட்டல் ஊ யூ, விழுது வந்திருக்கு. நெக்ஸ்ட் இர் கூட்டல் ஊ ரூ, இந்த சுற்று கர்வ் வந்து அட்டாச் ஆகும். இல் கூட்டல் ஊ லூ. நெக்ஸ்ட் இவ் கூட்டல் ஊ ஊ, இல் கூட்டல் உ லூ, இல் கூட்டல் உ லூ, இர் கூட்டல் உ ரூ, இன் கூட்டல் உ நூ. நெக்ஸ்ட் ஊ வரிசை பார்க்கலாமா? இந்த மெய்யெழுத்து கூட ஊங்கிற உயிரெழுத்து சேரும் போது இந்த மெய்யெழுத்து மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்து கூட சில குறியீடுகள் வந்து அட்டாச் ஆயிக்கும். ஸோ இப்போ இந்த ஊக்கு என்ன குறியீடுலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுழி சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கை கால், இது போக இன்னொன்னு இதுக்கு பேரு கொண்டை. சோ இந்த 4 குறியீடு வந்துட்டு இந்த புள்ளி போயிட்டு இந்த எழுத்து கூட ஏதாவது ஒரு குறியீடு போய் சேர்ந்துக்கும். சோ அப்படி சேரும்போது நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். சோ இப்ப இங்க ஒவ்வொரு மெய்யெழுத்து கூட ஊங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன குறியீடு வந்து உட்காரும், என்ன உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஊங்கிற உயிர் எழுத்து சேரும்போது இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூ. கூவுக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டு குறியீடு வந்து உட்காரும். ஸோ இந்த புள்ளி மறைஞ்சிட்டு இந்த கூட்டு குறியீடு வந்து சேர்ந்து கூ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகும். நெக்ஸ்ட் இங்க இங்கு கூட ஊங்கிற உயிரெழுத்து சேரும்போது இந்த சுழி சுற்று வந்து இந்த புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்து கூட இந்த சுழி சுற்று வந்து சேர்ந்துக்கும். நியூ. அப்போ இச்சு கூட ஊ சேரும்போது சூ. இதே சுழி சுற்று தான் சேருது. நெக்ஸ்ட் இஞ்சு கூட ஊ சேரும்போது நியூ. நியூ எப்படி வரும் பாத்தீங்கன்னா நூ. இந்த இருக்கை கால் வந்து சேர்ந்துக்கும். இட்டு கூட்டல் ஊ என்ன ஆகும்னா டூ. நெக்ஸ்ட் இன் கூட்டல் ஊ நூ போட்டு இருக்கை கால் போடணும். இத்து கூட்டல் ஊக்கு தூ இருக்கை கால். இந்து கூட்டல் ஊக்கு
நூ. இப்பு கூட்டல் ஊக்கு பூ. இதுல என்ன குறியீடு சேர்ந்திருக்கு அப்படின்னா சுழி சுற்று. இந்த சுழி சுற்று வந்து சேர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் இம் கூட்டல் ஊ என்ன வரும் அப்படின்னா மூ. மூக்கு இந்த கொண்டை வந்து சேர்ந்துக்கும். நெக்ஸ்ட் ஈ கூட்டல் ஊ அதுக்கு யூ இந்த சுழி சொற்று. நெக்ஸ்ட் இர் கூட்டல் ஊ என்ன வரும்னா ரூ இந்த கொண்டை வந்து சேரும். இல் கூட்டல் ஊ லூ இருக்கை கால் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இவ் கூட்டல் ஊ இவ் கூட்டல் கூ சேரும்போது ஊ. நம்மளோட சுழி சுற்று வந்து இந்த புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்துல வந்துட்டு சுழி சுற்று வந்து அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இல் கூட்டல் ஊ லூ. இல் கூட்டல் ஊ லூ. இர் கூட்டல் ஊ ரூ. இன் கூட்டல் ஊ நூ. இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெய்யெழுத்து மேல இருக்க புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஒற்றை கொம்பு குறியீடா வந்து உட்கார்ந்துக்கும். சோ இப்போ இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது முதல்ல ஒரு ஒற்றை கொம்பு வந்துட்டு க வரும்போது இது கேயா மாறும். சோ இங் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏங்கிற உயிரெழுத்து சேரும்போது இச் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏங்கிற உயிரெழுத்து சேரும்போது ஒற்றை கொம்பு முதல்ல வந்துட்டு புள்ளி மறைஞ்சு சே. இஞ்ச் பிளஸ் ஏ ஒற்றை கொம்பு போட்டா ஞே. இட்டு கூட ஏ சேரும்போது டே. இன்னு கூட ஏ சேரும்போது நே. இத்து கூட ஏ சேரும்போது என்ன ஆகும் தே. இந்து கூட ஏ சேரும்போது நே. இப்பு கூட ஏ சேரும்போது பே. இம்மு கூட ஏ சேரும்போது மே. ஈ கூட ஏ சேரும்போது ஏ. இர் கூட ஏ சேரும்போது ரே. இல் கூட்டல் ஏ லே. இவ் கூட்டல் ஏ வே. இல் கூட்டல் ஏ லே. இல் கூட்டல் ஏ லே. இர் கூட்டல் ஏ ரே. இன் கூட்டல் ஏ நே. மெய்யெழுத்து கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சோ ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெய்யெழுத்து மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறியீடு வந்து சேர்ந்துக்கும். அந்த குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேரு ரெட்டை கொம்பு. சோ இந்த எழுத்துக்கு முன்னாடி இந்த ரெட்டை கொம்பு வந்து அமர்ந்துக்கும். சோ இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது இந்த ரெட்டை கொம்பு போட்டுட்டு இந்த எழுத்து புள்ளி மறைஞ்சு எழுத்து வரும். சோ இதுக்கு பேரு கே. நெக்ஸ்ட் இங்கு கூட ஏ சேரும்போது கே. இச்சு கூட ஏ சேரும்போது சே. இஞ்சு கூட ஏ சேரும்போது நே. இட்டு கூட ஏ சேரும்போது டே. இன் கூட்டல் ஏ நே. இத்து கூட்டல் ஏ தே. இந்து கூட்டல் ஏ நே. இப்பு கூட்டல் ஏ பே. இம் கூட்டல் ஏ மே. ஈ கூட்டல் ஏ ஏ. இர் கூட்டல் ஏ ரே. இல் கூட்டல் ஏ லே. இவ் கூட்டல் ஏ வே. இல் கூட்டல் ஏ லே. இல் கூட்டல் ஏ லே. இர் கூட்டல் ஏ ரே. இன் கூட்டல் ஏ நே. ஐ வரிசை. ஐ வந்து ஒரு மெய்யெழுத்து கூட சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெய்யெழுத்து மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறியீடு வரும். சோ ஐக்கு என்ன குறியீடு வரும்னா இந்த மாதிரி. சோ இப்ப இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஐ சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குறியீடு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எழுத்து புள்ளி இல்லாம வரும். சோ கை. இப்ப இங்கு கூட ஐ சேரும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் குறியீடை போட்டுட்டு போட்டோம்னா நை. இச் கூட ஐ சேரும்போது சை. இஞ்ச் கூட ஐ சேரும்போது
ஞை. இட்டு கூட ஐ சேரும்போது டை. இன் கூட்டல் ஐ நை. சாரி சேரும்போது ஃபர்ஸ்ட் குறியீடை போட்டுட்டு அப்புறம் போடணும். நை. இத்து கூட்டல் ஐ தை. இந்து கூட்டல் ஐ நை. இப் கூட்டல் ஐ பை. இம் கூட்டல் ஐ மை. ஈ கூட்டல் ஐ யை. இர் கூட்டல் ஐ ரை. இல் கூட்டல் ஐ லை. இவ் கூட்டல் ஐ வை. இல் கூட்டல் ஐ லை. இல் கூட்டல் ஐ லை. இர் கூட்டல் ஐ ரை. இன் கூட்டல் ஐ நைக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஓங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெட்டருக்கு மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த ஓக்கு வந்து ஒரு குறியீடு வந்து இந்த லெட்டர் முன்னாடி வந்து சேர்ந்துக்கும். ஓக்கு என்ன குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒத்த கொம்பு போட்டுட்டு நடுவுல புள்ளி மறைஞ்ச இந்த எழுத்து வரும். அதுக்கப்புறம் ஒரு தொணக்கால். சோ இதுதான் ஓவோட குறியீடு. சோ இது கூட சேரும்போது இப்போ இக்கு பிளஸ் ஓ அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒத்த கொம்பு வரும், அதுக்கப்புறம் இந்த புள்ளி மறைஞ்ச இந்த லெட்டர், அதுக்கப்புறம் இந்த தொணக்கால் வரும். சோ இது இப்போ இக்கு பிளஸ் ஓ என்னது கோ. சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க கூட ஓ வரும்போது என்ன ஆகுது, சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒத்த கொம்பு போட்டுட்டு இந்த இங்கு வந்து புள்ளி போயிட்டு ஞாவா வரும். ஓ அப்புறம் தொணக்கால் போடணும். சோ நோ. நெக்ஸ்ட் இச்சு கூட ஓ சேரும்போது ஒத்த கொம்பு ச போட்டு தொணக்கால் சோ. இப்போ இஞ்சி கூட ஓ சேரும்போது ஒத்த கொம்பு முதல்ல போட்டுட்டு தொணக்கால் நோ. இட்டு கூட ஓ சேரும்போது டோ. இன் பிளஸ் ஓ வரும்போது நோ. இத்து பிளஸ் ஓ தோ. இந்து கூட்டல் ஓ நோ. இப்பு கூட்டல் ஓ போ. இம்மு கூட்டல் ஓ மோ. ஈ கூட்டல் ஓ யோ. இரு கூட்டல் ஓ ரோ. இல் கூட்டல் ஓ லோ. இவ் கூட்டல் ஓ வோ. இல் கூட்டல் ஓ லோ. இல் கூட்டல் ஓ லோ. இர் கூட்டல் ஓ ரோ. இன் கூட்டல் ஓ நோ. சோ ஓ வந்துட்டு ஒரு மெய்யெழுத்து கூட சேரும்போது ஒரு குறியீடு போய் அந்த லெட்டர் முன்னாடியும் பின்னாடியும் போய் அட்டாச் பண்ணிக்கும். இப்போ ஓக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ரெட்டை கொம்பு வரும், நடுவுல புள்ளி போயிட்டு இந்த எழுத்து வரும், அதுக்கப்புறம் ஒரு தொணக்கால் வரும். சோ இதுதான் வந்துட்டு ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தோட குறியீடு. சோ இப்ப மெய்யெழுத்து கூட சேரும்போது இந்த குறியீடு எப்படி வந்து சேருது அப்படின்னு பார்ப்போம். சோ இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஓ சேரும்போது ஃபர்ஸ்ட் ரெட்டை கொம்பு போட்டு புள்ளி போன எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு தொணக்கால். இது வந்து கோ. நெக்ஸ்ட் இங்கு கூட ஓ சேரும்போது பார்ப்போம். ரெட்டை கொம்பு ஞ தொணக்கால் நோ. இப்ப இச்சு கூட ஓ சேரும்போது சோ. இஞ்சு கூட ஓ சேரும்போது ஞோ. இட்டு கூட ஓ சேரும்போது டோ. இன்னு கூட ஓ சேரும்போது நோ. இத்து கூட ஓ சேரும்போது தோ. இந்து கூட்டல் ஓ நோ. இப்பு கூட்டல் ஓ போ. இம் கூட்டல் ஓ மோ. ஈ கூட்டல் ஓ யோ. இர் கூட்டல் ஓ ரோ. இல் கூட்டல் ஓ லோ. இவ் கூட்டல் ஓ வோ. இல் கூட்டல் ஓ லோ. இல் கூட்டல் ஓ லோ. இர் கூட்டல் ஓ ரோ. இன் கூட்டல் ஓ நோ. இப்ப அவ்வுக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு பார்ப்போம். அவ்வுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒத்த கொம்பு, நடுவுல புள்ளி மறைஞ்ச இந்த எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு ல வரும். சோ இதுதான் அவ்வோட குறியீடு. சோ இப்போ இக்கு கூட அவ் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒத்த கொம்பு வரும், நெக்ஸ்ட் புள்ளி மறைஞ்ச எழுத்து, அதுக்கப்புறம் ல. இதுக்கு பேரு கவ்.
நெக்ஸ்ட் இங்கு கூட அவு சேரும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒத்த கொம்பு, புள்ளி மறைஞ்ச எழுத்து, ஒரு ல. நவ். இச் கூட அவு சேரும்போது ஷவ். இஞ்ச் கூட அவு சேரும்போது ஞவ். இட்டு கூட அவு சேரும்போது டவ். இன் கூட்டல் அவு நவ். சாரி, நவ். புள்ளி வராது. இத்து கூட அவு சேரும்போது தவ். இந்து கூட அவு சேரும்போது நவ். இப்பு கூட அவு சேரும்போது பவ். இம் கூட அவு சேரும்போது மவ். ஈ கூட அவு சேரும்போது யவ். இர் கூட அவு சேரும்போது ரவ். இல் கூட அவு சேரும்போது லவ். இவ் கூட அவு சேரும்போது வவ். இல் கூட அவு சேரும்போது லவ். இல் கூட அவு சேரும்போது லவ். இர் கூட அவு சேரும்போது ரவ். இன் கூட அவு சேரும்போது நவ். கிரேட் ஜாப். சக்ஸஸ்ஃபுல்லாக 12 உயிர்மை எழுத்துக்கள் ஆலேருந்து அவ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெய்லி உங்கள் கிட்ஸை 10 மினிட்ஸ் இந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. ஈஸியாக உயிர்மை எழுத்துக்கள் கற்றுப்பாங்க. இந்த மெகா உயிர்மை எழுத்துக்கள் லெசன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா மறக்காமல் சுஷாந்த் சஹானாஸ் வேர்ல்டை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்.